ஹலோ கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி உங்களோட வீடியோவில் மீட் பண்ணதில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் வாட்ஸ்அப்பில் அப்டேட் விட போகிறாங்க. அந்த அப்டேட்டில் 5 மேஜர் ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது வாட்ஸ்அப்பில். அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு அப்டேட்லேயே நமக்கு ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ டிசம்பர் மந்தில் ஒரு நியூ அப்டேட் வந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த அப்டேட்டில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்து புதுசாக சேர்க்க போகிறாங்க. அந்த 5 இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஸோ நார்மலாக ஒரு பர்சனுக்கு நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் 1 ஹவர்க்குள்ளே டெலிட் எவ்ரி ஒன் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம அனுப்பிச்ச மெசேஜ்லேருந்து எவ்வளோ டைமுக்குள்ளே அந்த மெசேஜை டெலீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டைம் செட் பண்ணி தானாகவே டெலீட் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுற நியூ வாட்ஸ்அப் அப்டேட்டில் செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மோட். இந்த டார்க் மோட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நைட்டில் சேட் பண்ணும்போது இல்லை லேட் நைட் தூங்குறோம், அந்த டைமில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டார்க் மோடை ஆன் பண்ணுறது மூலிமா நம்மளோட கண்ணுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் வராமல், கண்ணுக்கு இரிட்டேட் பண்ணாமல் இந்த டார்க் மோடை யூஸ் பண்ணி நம்ம நைட் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்க் மோட் அப்படின்றது வந்து யூடியூப் அந்த மாதிரி சில நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அது இப்போ தான் வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். தென் வாட்ஸ்அப்பில் இனி வரக்கூடிய முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பிளாட்ஃபார்ம் லாகின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் லாகின் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக இப்போ உங்கள் மொபைலில் மட்டும் உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வேறு எந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியோ வேறு ஒரு டிவைஸில் உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலில் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாக் அவுட்டோ இல்லை சைன் அவுட்டோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இன்னொரு டிவைஸில் உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் லாகின்ற அப்டேட் மூலிமா நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரிவேர் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரியே நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் லாகின் அப்டேட்டில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட வாட்ஸ்அப் சேட்டை பேக்கப் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வராது. ஏன்னா வாட்ஸ்அப்புன்னு தனி க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மூலிமா நம்ம எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணுறதுனால நம்ம பேக்கப் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தானாகவே நம்மளோட சேட், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பேக்கப் ஆகிடும். தென் இனி வரக்கூடிய வாட்ஸ்அப் அப்டேட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பேமெண்ட். அதாவது அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி வாட்ஸ்அப் பேமெண்ட்டை நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுற நியூ வாட்ஸ்அப் அப்டேட்டில். அதாவது இதுக்கு தனி அப்ளிகேஷன்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்றது நம்ம டெய்லி சேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதுலேயே ஒரு ஆப்ஷனாக தான் கொடுக்க போகிறாங்க இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டும். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷனை ஏன் வாட்ஸ்அப்பில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக, அந்த சேட்டிங் பிளாட்ஃபார்ம் வழியாக இனிமேல் நம்ம பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இந்த பேமெண்ட் மெத்தடை கொண்டு வராங்க. ஸோ இனி வர வாட்ஸ்அப் அப்டேட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீமோஜி. இந்த மீமோஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புறதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புனா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஸ்டிக்கரை வாட்ஸ்அப்புக்கு இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவீங்க. பட் இந்த மீமோஜி ஆப்ஷன் மூலயமா நம்மளே ஃபோட்டோ எடுத்து கூட நம்மளேவும் ஸ்டிக்கராக மாற்றி சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹைக் மாதிரி இன்பில்ட்டாகவே வாட்ஸ்அப்பில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கூட நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மீமோஜி அப்படின்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டாக இந்த டிசம்பர் மந்த் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 அப்டேட்லேயே உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை ரொம்ப அவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்ஸ்அப் அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.